Welcome to Style Your Home. Have a good day. இன்றைக்கி இந்த லேம்ப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. மேலே ஒரு கர்வ், கீழே ஒரு கர்வ் வர மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கம் போட்டு கார்னரில் ஒட்டிடணும். கலர் A4 ஷீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அது நல்லா 7 சென்டிமீட்டர் × 7 சென்டிமீட்டர் ஹைட்டு இதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் கொடுங்க, செகண்ட் ஃபோல்டு, தேர்டாக ஒரு ஃபோல்டு அது கொடுத்துட்டு பெட்டல்ஸ் மாதிரி அதில் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணினோன்னா உள்ளே வந்து 8 பெட்டல்ஸ் இருக்கிற ஒரு பூ மாதிரி கிடைக்கும். ஒரு ரோஸ் பண்ணுறதுக்கு 4 ஷீட்ஸ் வந்து தேவைப்படும். அதை எப்படி செய்யணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு இதில் ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் 2 பெட்டல், 3 பெட்டல், 4 பெட்டல்னு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெட்டலும் லாஸ்ட் பெட்டலும் ஒன்று மேலே ஒன்று வச்சு கம் போட்டு ஒட்டிடுங்க. இது மாதிரி அந்த 7 பெட்டல்ஸையும் ரெடி பண்ணிக்கிடணும். அடுத்ததான் 1 by 1 கம் போட்டு மேலே ஒட்டி வச்சு ஃப்ளவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். ரோஸ் ஃப்ளவர் ரெடி. இது மாதிரி நிறைய பூ பண்ணி வச்சுக்கோங்க. செய்கிறது ஈஸி தான், கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இந்த ரோசஸ் எல்லாத்தையும் அந்த சார்ட் பேப்பர் மேலே க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிடணும். லேம்ப் ஷேட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உள்ளே வைக்கிற அந்த ஹோல்டர் லைட் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹோல்டர் கடையில் கிடைக்கும். ஸோ அது கீழே உள்ளதை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்டரோட மூடி மாதிரி இருக்கிறத உள்ளே விட்டுட்டு அந்த ஹோல்டரில் 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக கழட்ட வேண்டாம், லேசாக மட்டும் லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஒயர் உள்ளே இது பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அப்புறம் பல்ப் மாட்டினோன்னா நம்ம கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது நீங்களே தான் செய்யணும்னு கிடையாது. செய்ய தெரியாதவங்க எலக்ட்ரிக்கல் கட்டிலே கொடுத்தீங்கன்னா கூட மாட்டி கொடுத்துருவாங்க.
லேம்போட ஸ்டாண்டை ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன பிவிசி பைப் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே கார்ட்போர்டு அட்டையை க்ளூகன் போட்டு ஒட்டி சுற்றிக்கோங்க. பிவிசி பைப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக நான் உள்ள அந்த பைப் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்டாண்டை நிற்க வைக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அது நடுவில் அது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் க்ளூகன் போட்டு இதை நிற்க வச்சிடலாம். ஸோ லேம்போட ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. க்ளூகன் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. கீழே பாக்ஸில் மேலே அந்த ஹோல்டர் சுற்றி எல்லா இடத்துலையும். பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸாக இருக்கிறதுனால பேப்பர் வந்து நான் கசக்கி உள்ளே வைக்கிறேன். ஸோ ஒரு கீழே வந்து ஒரு வெயிட் இருந்தால் லேம்ப் வந்து கொஞ்சம் சாயாமல் இருக்கும்ல, அதனால். இது மேலே ஒயிட் பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டியிருக்கேன். பெயிண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மேலே அக்ரிலிக் கலர்ஸ் கொடுத்து நான் கீழே ஸ்டாண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் ஃபைனல் ஸ்டெப். மேலே இருக்கிற அந்த கார்ட்போர்ட் அட்டையில் சுற்றி க்ளூகன் போட்டுட்டு நம்ம செஞ்சு வைக்கிற அந்த ரோஸ் ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த லேம்ப் ஷேட் எடுத்து இது மேலே வச்சிட வேண்டியது தான். உள் பக்கமாகவும் க்ளூகன் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஹோல்டரில் லைட்டை மாட்டி விட்டுக்கோங்க. இதை டைனிங் டேபிள் மேலே வைக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது அது எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம செஞ்ச கிராஃப்டே ஹைலைட் பண்ணோம். இந்த டேபிள் லேம்போட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்குது. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா திங்ஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கப் காஃபி இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே பார்க்குறது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுக்குது நமக்கு. இந்த ஹெட்ஃபோன் வந்து ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன். நான் இதோட லிங்க்கும் தரேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.